பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 19:7 லாஸ்ட் வீக் பார்த்தோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பேதையை ஞானியாக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்கிறதுமாக இருக்கிறது. இப்போ சிம்பிளாக பார்த்தோன்னா பேதையை ஞானி ஆக்கிறதுமாக இருக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேதை என்றால் வேதத்தின்படி என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 2 பர்சன்ஸை நம்ம எடுத்து கடைசியாக இருக்கிற பர்சன் அடுத்த வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க. அவனுக்கு எடுத்து வேதத்தின்படி அவனுக்கு மார்க் போடலான்னு பார்த்தோன்னா, வேதத்தின்படி அவன் வாழ்ந்திருக்கிறானா அவன் ஏழ்மையாக இருப்பதை வைத்து கண்டிப்பாக வேதத்தின்படி அவன் வாழ்ந்திருக்க மாட்டான். எடுத்தோடனே 0 போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே ஆப்போசிட்டாக வேர்ல்டுலே நம்பர் 1 பணக்காரர் இல்லை நம்பர் 1 பர்சனை எடுத்து அவருக்குள்ளே வேதம் இருக்குதுன்னு பார்த்தா வேதத்தின்படி அவர் வாழவில்லை என்றால் அவருக்கும் 0. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அவன் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் அவன் பெற்றுக்கொள்வது 0 மதிப்பெண். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நபரும் பெற்றுக்கொள்வதும் 0 மார்க்கு. ஸோ தேவன் இல்லாமல் எந்த ஒரு நபராக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் சிஎம் பிஎம் யார் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இல்லாத நபராக இருக்கும்போது அவர்கள் பெறுவது 0 மதிப்பெண் தான். 100க்கு 0 தான். ஸோ வேர்ல்டு நம்பர் 1 இருக்கட்டும், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. வேத வார்த்தையின்படி வாழாத ஒருத்தவர் 0 மதிப்பெண் தான் பெறுவான். வேத வார்த்தையின்படி யாரெல்லாம் வாழவில்லையோ நடக்கவில்லையோ அவர்கள் யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்புறம் வேத வார்த்தையின்படி வாழ்கிறவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? ஒருவன் 10 விஷயம் வேதத்தில் இருக்கும், அதில் ஒரு விஷயம் மட்டும் எடுத்து 100 விஷயம் வேதத்தில் இருக்கும் இல்லையா, அது மில்லியன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100 விஷயம் இருக்கிறது என்றால் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து ஒருவன் வாழ்வானேனால் அவன் அந்த 1 மார்க்கை பெற்றுக்கொள்கிறான். 10 விஷயத்தை மட்டும் செய்துட்டு 10 விஷயத்தை செய்ய மாட்டான். சண்டே ஆனால் அது சாட்டர்டே ஆனால் நான் ஜாலியாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட குடிப்பேன், அந்த மாதிரி சென்ஸ் இருக்கிறவங்க மதிப்பெண்ணை பெற முடியாது. ஸோ வேதத்தின்படி போன வருஷம் வரைக்கும் நான் கிறிஸ்துவன்படி வாழ்ந்தேன், இந்த வருஷம் வாழலை, அவனுக்கும் 0 தான். வேதம்தான் ஒரு மனிதனை ஞானியாக்குகிறது. வேதம் வார்த்தை இல்லாமல் வாழ்கிறவன் ஞானி அல்ல. அவன் எந்த சூழ்நிலையில் இருக்கிறான்னு வேதம் பார்க்கறதில்ல. ஒருவேளை வேதம் வேத வார்த்தையின்படி ஒருவன் வாழ்வானால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். வேத வார்த்தையின்படி ஒருத்தன் வாழறான் அப்படின்னா அவர்கள் ஒரு ஏழைக்கு எப்படி உதவி செய்வார்கள் என்ன, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு இதை தேவன் தான் உங்களுக்கு தர சொல்லி கொடுத்துருக்கிறாரு. பைபிள் வசனத்தை ரெஃபர் பண்ணுவாங்க. ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் எனக்கே செய்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸோடு தான் ஏழைக்கு உதவி செய்வாங்க. அவர்கள் உதவி செய்துவிட்டு இதை தேவன் தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், இதை நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேத புக்கோடு கொடுத்துட்டு வருவாங்க. தேவன் இல்லாதவர்கள் என்னென்னா அவங்க பர்த்டே, அவங்க பர்சனல் ஃபங்க்ஷன்ஸு, இல்லை அவங்க பிறந்த நாள், திருமண நாள், அவங்க அப்பா அம்மா இறந்த நாள், இந்த மாதிரியான உதவிகள் செய்வாங்க. அப்போது மறுநாள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்ன்ற அந்த ஆழமான திங்கிங் அந்த உதவியில் இருக்காது. 25ஆந்தேதி பிறந்த நாள் மார்ச் மாதம் வச்சுங்களேன், 25ஆந்தேதி அந்த நபர் போயிட்டு ஒரு அனாதை இல்லத்திற்கு போய் சாப்பாடு போட்டு வந்துடுவார். அப்போ 26ஆந்தேதி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அதில் ஒரு யோசிக்கிற தன்மை இருக்காது. ஏன்னா அதில் வேதம் தேவன்
இல்லை. அப்போது தேவன் இல்லாத உதவி அங்கே நடைபெறும். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க உதவியும் செய்வாங்க, தேவன் தான் முக்கியம்னு செய்வாங்க. ஏன்? வை த ரீசன், இந்த நாட்டில் வந்து அவங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு 1000 ஏழைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க சம்பாதிக்கிற 50,000 1 லட்சம் இல்லை 2 லட்சமோ வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற 1000 ஏழைக்கு எப்படி அவங்களால உதவி செய்ய முடியாது. தேவன் தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போது உதவியோடே கூட தேவனுடைய நாமத்தை இன்ஸ்டால் பண்ணி பேக்கேஜாக கொடுக்கறது தான் கிறிஸ்தவனுடைய அறிவுபூர்வமான ஒரு உதவியாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உதவி செய்கிறான்னா அதில் தேவன் இருப்பார். ஸோ பேதையை ஞானியாக்கிறது, அதுதான் இந்த அருமையான கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்கிறது. ஸோ தேவனுடைய அன்பின்படி உலகிற்கு உதவி செய்பவனே வேத வார்த்தையின்படி வாழ்கிறவன். ஜாதி, மதம், கிறிஸ்தவன், இந்தவன் அந்தவன் அதையெல்லாம் தாண்டி வேத வார்த்தையின்படி வாழக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்பவனே சிறந்த கிறிஸ்தவனாக கருதப்படுகிறான். தினமும் வேதத்தின்படி நடக்கணும். நான் வெள்ளிக்கிழமானா எந்த சிகரெட்டும் பிடிக்க மாட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன், ஆனால் எல்லா ஏழைங்களுக்கும் உதவி சார். அப்போ சனிக்கிழமை காலைல சார், சனிக்கிழமை என்னால் முடியலைங்க, நான் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்னை ஒரே டார்ச்சர் பண்ணேன். ஸோ அதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது வேத வார்த்தையின்படி வாழ்வது. அதுதான் அறிவில்லாதவர்களுக்கு அறிவை கொடுக்கிற வசனம். வசனம் ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்கிறது. உயிருள்ள வசனத்தை எடுத்து உங்கள் இதயத்திலே வைத்து விளையச் செய்தீர்களே ஆனால் அதில் ஆசீர்வாதம் என்கின்ற கனியை நீங்கள் புசிப்பீர்கள். தேவனுடைய நாமத்தை உலகிற்கு சொல்வதே சிறந்த ஆன்லைன் எக்ஸ்ட்ராக்டாக இருக்கும். ஏன்னா வேதத்திலேருந்து ஒரே வரியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா உலகிற்கு தேவனுடைய சுவிசேஷம் செல்ல வேண்டும். சரி சார், ரெண்டாவது என்ன சார்? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏழைகளுக்கும் தேவனால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். மூணாவது சொல்லுங்கள் சார், தேவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைசி ஏழை வரைக்கும் உதவி செய்வானா என்று தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். தேவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர்களுக்கும் தேவன் தேவை. அதுதான் இந்த லாஜ். வேதத்தினுடைய பேதையை ஞானியாக்கிறது என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பணம் வைத்திருக்கிறவனுக்கும் வேதம் தேவை, தேவன் தேவை. அடுத்த வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படக்கூடிய நபராக இருப்பவனுக்கும் வேதம் தேவை, தேவன் தேவை. இதுதான் இந்த ஃபார்முலா ஆஃப் எல்லாருக்கும் தேவன் தேவை. தேவன் எல்லாரையும் மேல் ஜாதி, கீழ் ஜாதி, பக்கத்து ஜாதி, குறைந்த ஜாதி எல்லாருக்கும் தேவன் தேவை. அவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் சரி, அவருக்கும் தேவன் தேவை. இந்த நாட்டினுடைய கடைசி அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுறவனுக்கும் தேவன் தேவை. தேவன் ஒருவரே அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். தேவன் நம்மளுக்கு நிறைய அறிவுகளை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை வைத்து தான் நாம் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு உங்களுக்கு தேவன் கொடுப்பார், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை உலகுக்கு சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பெரிய பங்கு. இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் உலகத்திற்கு தேவனை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு பணம் தேவை. தேவனால் பெறப்படக்கூடிய பணம் தேவனுக்கென்று நீங்கள் செலவு பண்ணுவீங்க. மாங்காய் மரத்துலேருந்து மாங்காய் வரும். கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்துவுக்கு தசம பாகம் போட்டு அதிலேருந்து வரக்கூடிய பணம் கிறிஸ்துவுக்காக செலவு பண்ணுவீங்க.
உங்களுக்கும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுப்பீங்க. ஒரு மாங்காய் மரத்து ஃபுல்லாக ஒரு 1000 மாங்காய் வருதுன்னா 2 மாங்காய் நீங்கள் சாப்பிட போகிறீங்க, இல்லை ஒரு 10 மாங்காய் சாப்பிட போகிறீங்க. மிச்சம் இருக்கிற 900 மாங்காவும் ஏதாவது ஒரு வகையில் அதை எப்படி விற்கிறோமோ அது மாதிரி தேவனுடைய ஆசீர்வாதத்தை உலகிற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, அதனால் கிறிஸ்தவர்களிடத்தில் கிறிஸ்துவனிடம் இருந்து பெற்ற பணம் நிறைய இருக்கணும். அதற்கு கிறிஸ்துவே ஞானத்தை தருவார். அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலும் கோடிக்கணக்கான பணம் நியாயமான முறையில் தேவன் தருகிற ஐடியாவிலே சம்பாதிக்க முடியும். அதற்கு ஒவ்வொருவரும் தசம பாகம் என்கின்ற அந்த ஃபார்முலாவை ஆப்ரேட் செய்து அதன் மூலியமாக பணத்தை பெற்றுக்கொண்டு பேதையை ஞானியாக்கிற வேதத்தை உலகிற்கு உதவியோடு இன்ஸ்டால் பண்ணும். ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, துணி வாங்கி கொடுத்துட்டு, இதை உங்களுக்கு நான் செய்வதின் காரணம் தேவன் உங்களுக்கு தேவை, தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தாங்க இப்போ சாப்பிட்டுக்குங்க. உங்களுக்கு நிரந்தரமான உதவியை தேவன் ஒருவரால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் இன்றைக்கி செய்வேன், நாளைக்கு செய்வேன். எனக்கு அப்போ பசங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்குது, இஎம்ஐ இருக்குது. இதை நான் அடைக்க வேண்டும். அதனால் இன்றைக்கி மட்டும்தான் நான் செய்ய வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணணும் கூடிய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், சங்கீதம் 19:7 ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும், பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது. யார் பேதை? கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாதவர்களுக்கு பேதை. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாத பேதைகளுக்கு வேதம்தான் ஞானியாக இருக்கிறது. ஸோ தேவன் உங்களோடு இருப்பதே பிறருக்கு நீங்கள் தேவனை பற்றி சொல்வதற்காக மட்டும்தான். ஸோ இங்கு தேவன் இல்லாதவர் எல்லாருக்குமே 0 தான். அவர்கள் எத்தனை 1000 கோடி வச்சிருந்தாலும் சரி, இல்லை அடுத்த வர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தை என்கின்ற அந்த ஞானம்தான் தேவைப்படுகிறது. ஸோ வேதம் எவ்வளோ இம்பார்ட்டன்னா, ஒவ்வொரு ஏழைக்கும், இருட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைக்கும், கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஏழைக்கும், கஷ்டத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் 10,000 கோடி இருக்கும். ஆனால் யோசனை பண்ணி பார்த்தா அவனுக்கு என்னடா ஏதோ ஒரு மிஸ்ஸிங்குன்னு மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கே வழி இருக்காது. என்னடா ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கும். அந்த மிஸ்ஸிங் தான் தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஞானி ஆவீர்கள். எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போகணுன்றதில்லை. எல்லாத்தையும் வைத்து கொண்டு தேவனுக்கென்று வாழ்வது தான் சிறந்த ஞானமுள்ள செயலாக வேதத்தின்படி பார்க்க இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஸோ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானி ஆக்கிறது. பேதையை ஞானி ஆக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அது உலகிற்கு தேவைப்படுகிறது. அதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உலகிற்கு எடுத்து செல்வதற்கு எல்லா ப்ரேயர்ஸு, எல்லா செயல்பாடுகள், பண உதவி, நீங்கள் முன்னேற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முன்னேற வேண்டும். தேவனிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பணம் தேவனுக்கென்று நீங்கள் செலவு பண்ணுவீங்க. எப்படி பணத்தை வரும்? ஐடியா. தேவன் ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுப்பார். இப்போது ஸ்கூட்டரில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து ஸ்கூட்டர் வந்து எல்எம்எல் வெஸ்பா வச்சுருந்தாரு. அதை வந்து என்னை உதைக்க சொல்லுவார். உதைச்ச உடனே அந்த ஷார்ட்டரை ஏதோ சொல்லுவாங்க. அந்த ஷார்ட்டர்லேருந்து ஒரு ஸ்பார்க் வரும். அதை வந்து ஒரு இதில் வச்சு பார்ப்பார். டக் டக் டக்குன்னு நான் உதச்சிட்டே இருப்பேன். அந்த ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் வந்துன்னா திருப்பி அதில் போட்டு உதைக்க சொல்லுவார். உதச்சோன்னே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஞானம் என்கின்ற ஸ்பார்க்கு, அந்த நான் உதைக்கும் போது வரக்கூடிய அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அது வந்து வேத வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பார்க்கு
பணமாக கன்வெர்ட் ஆகி தசமபாகமாக போட்டு நீங்கள் பெருகி கிறிஸ்துவனுடைய நாமத்தை உலகுக்கு சொல்வதற்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வீர்கள். வேதம் உங்கள் வழியை உருவாக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய பாதையாக மாறும். நீங்கள் செல்வதற்கு கம்ஃபர்ட்டான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைச்சு தரும். ஆமென்.